இப்போதும் அந்த சம்பவத்தை நினைத்து பார்க்க பார்க்க பிரியாவின் மனம் குதித்து கொண்டு தான் இருந்தது. பிரியா, நான் வெளிநாடு போகணும். உங்கள் அம்மா தனியாக தானே இருக்கிறாங்க. அந்த வீட்டை விற்று காசு தர சொல்லி கேள். உங்கள் அம்மா என்னை இங்கே வந்து தங்கிக்கலாம் தானே. போய் கேட்டு பாரு. எப்படியும் வாங்கி வா. அதை வாங்கி வராமல் இந்த பக்கம் நீ வராத. தீனா சொன்ன இந்த வார்த்தைகளில் வீட்டை விட்டு புறப்பட்டவள் தான் பிரியா. இந்த நிமிடம் வரை தனது வீட்டுக்கு திரும்பி போகவில்லை. அது மட்டும்தான் காரணம் என்று இல்லை. தீனா இப்படி சொன்னபோது பிரியா திருப்பி கேட்ட கேள்விதான் அவளை தாய் வீட்டில் தஞ்சமடைய வைத்திருந்தது. ஏன் உங்கள் அம்மா கூட தனியாக தானே இருக்கிறாங்க, அதை கேட்க வேண்டியதானே. அதேனா எங்கள் அம்மா கிட்ட மட்டும் கேட்கணும். கோபத்தில் பிரியா கேள்வியை கேட்டபோது வெகுண்டு எழுந்த தீனா அவளின் கன்னத்தில் ஒரு அறை விட்டான். என்னடி எதிர்த்து பேசுகிற? அந்த மனுஷி பாவம். இப்போ தான் அப்பா இறந்த 1 வருஷம். அதை விட அப்பா ஆசை ஆசையாக பார்த்து பார்த்து கட்டின வீடு. அதை விற்க எங்கள் அம்மா விரும்ப மாட்டாங்க. நீ உன் அம்மாவட்ட போய் கேளு. சீதனை கூட பெருசாக எதுவும் தரல தானே. இந்த காணி மட்டும்தானே தந்தது. போய் கேள். அதிகாரமிக்க தோரணையில் தீனா சொன்னபோது, என் அப்பாவும் உழைச்சி கட்டின வீடு தானே அது. அதை விற்க அம்மா சம்மதிக்க மாட்டாங்க. சொல்ல துடித்த நாவே அடக்கி கொண்ட பிரியா அதை சொன்னால் மறுபடியும் அடிப்பான் என்பதை உணர்ந்து அமைதியாக நின்றாள். ஆனால் அவளின் அமைதியை தவறாக புரிந்து கொண்ட தீனா அவள் அதற்கு சம்மதம் தரமாட்டாள் என்பதாக உணர்ந்து அவளின் அருகில் வந்து அவளின் முடியை பிடித்து இழுத்து கொண்டு வந்து வெளியில் தள்ளிவிட்டான். அவனின் தள்ளலில் நிலத்தில் போய் விழுந்துவிட்ட பிரியாவின் கையில் உரசல் காய ஏற்பட்டு இரத்தம் கசிந்தது. கையில் எரிகாயத்துடன் எழுந்தவள் தீனாவை கோபத்துடன் முறைத்துவிட்டு வீட்டை விட்டு வெளியேறினாள். திருமணமாகி 2 வருடங்களாகியும் பிரியாவுக்கு குழந்தை இல்லை என்பது அவளின் மாமியாருக்கு மன உளைச்சலை கொடுத்ததால் அதனை அவர் அவ்வப்போது குத்தி காட்டி சொல்லிவிட்டு போவார். அவரின் குத்தல்கள் பிரியாவின் மனதில் ஈட்டியா பாய்ந்த குத்தி கிழித்தது. ஆனாலும் அதனை அமைதியாக கடந்து வந்திருந்தாள். அன்று மாமியார் அவ்வாறு நடந்து கொண்ட பின்பும் அதுவரை காலமும் அன்பாக இருந்த தீனாவின் நடவடிக்கையிலும் மாற்றங்கள் ஏற்படுவதை உணர்ந்தாள். திடீரென தீனா அவள் மேல் வைத்திருந்த காதலை குறைத்து கொண்டதும், அவளை அடிக்கடி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி திட்டுவதும், மெல்ல மெல்ல அடிக்க தொடங்கியதும் பிரியாவுக்கு தீனா மேல் இருந்த மரியாதையும் மதிப்பும் குறைந்து கொண்டே வந்தது. அதன் உச்சமாக தாயின் வீட்டை விற்று காசு கொண்டு வர சொன்ன போதே பிள்ளை இல்லாத தன்னை கலட்டிவிட நினைக்கிறான் என்பதை புரிந்து கொண்டான். கடந்த வாரம் மருத்துவரிடம் சென்று பரிசோதனை செய்தபோது தீனாவிடம்தான் குறைகள் உள்ளது என்பதை சொல்லி அவன் பயன்படுத்த இன்று சில மருந்துகளை மாத்திரைகளை எழுதி கொடுத்தார். தன்னில் குறை உள்ளதை அறிந்த பிறகு அதனை வைத்து பிரியா தன்னை மட்டம் தட்டுவாளோ என்ற பயத்தில் முந்திக் கொண்டு அவளை வீட்டை விட்டு விரட்டும் நடவடிக்கையில் தாயாரோடு சேர்ந்து செயல்பட்டான் தீனா. அதன் விளைவாகவே நேற்றைய தினம் தனது தாய் வீட்டிற்கு திரும்பியிருந்தாள் பிரியா. இரவு முழுவதும் தாயிடம் இது பற்றி எதுவும் கூறாவிட்டாலும் காலையில் கூறலாம் என எண்ணியவாறு தூங்கப் போயிருந்தவள் காலையில் தேநீரோடு வந்து எழுப்பிய தாயாரை கண்டதும் அவளை கட்டி கொண்டு அழத் தொடங்கினாள். மகள் தனியே வந்தபோது ஏதோ பிரச்சனை என்று உணர்ந்திருந்த நிரஞ்சனா பிரியாவே அதனை சொல்லட்டும் என அமைதி காத்திருந்தாள். இப்போது அவள் அழத் தொடங்கியதுமே அவளின் மனதில் இருந்த எல்லா தகவல்களையும் பெற்றுக்கொண்டிருந்தாள் நிரஞ்சனா. எந்தவித பதிலும் சொல்லாமல் சமையலுக்கு பொருட்கள் வாங்குவதாக சொல்லிக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறிய நிரஞ்சனா அடுத்த சில மணி நேரங்களிலே காய்கறியுடன் வீட்டுக்கு திரும்பியிருந்தாள். வீட்டின் வாசலில் பைக் ஒன்று வந்து நின்றபோது வெளியில் வந்து எட்டி பார்த்த பிரியா அதிர்ச்சி அடைந்தாள். அங்கே சிரித்த முகத்துடன் தீனா நிற்பதை கண்டார். அவனின் வருகையும் அவனின் புன்னகையும் பிரியாவின் மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தியது. வா பிரியா, வீட்டுக்கு போகலாம். உங்கள் அம்மா இந்த வீட்டை விற்கிறதுக்கு சம்மதம் சொல்லிட்டா. இங்கே பாரு, காணி உறுதி கூட எங்கிட்ட தான் தந்துட்டாங்க. வா போகலாம். அவன் சொல்ல சொல்ல பிரியாவின் கோபம் தாயின் மேல் திரும்பியது. தன்னை திட்டப்போகிறாள் என்பதை தெரிந்து அங்கிருந்து விலகி சமையலறை நோக்கி நகர்ந்தாள் நிரஞ்சனா.
தாயார் செல்வதை பார்த்த பிரியா தீனா நெருங்கினான். இங்கே பாருங்க, அம்மாவை ஏமாற்றி வீட்டை வாங்கிடலாம், ஆனால் என்ன ஏமாற்ற முடியாது. எப்போ உங்கள் மனசில் நான் ஒன்றுக்கும் ஆகாதவள், எனக்கு பிள்ளை வர இல்லை என்று என்னை வீட்டை விட்டு விரட்டினீங்களோ அப்போவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால் இனி உங்கள் விருப்பத்துக்காக என்னால் சகித்து வாழ முடியாது. நீ போ வெளியில். தீனாவின் முகத்திற்கு நேராக இதனை பிரியா சொன்னபோது அதிர்ச்சியில் உறைந்து போனான் தீனா. ஆனால் அவனின் அதிர்ச்சியை பார்க்கும் நிலையில் பிரியா இங்கே நிற்காமல் வீட்டுக்குள் நுழைந்து கொண்டாள். தன்மேல் உள்ள குற்றத்தை ஏற்க மறுத்து பிறர்மேல் குற்றத்தை சுமத்தும் ஒருவனுடன் வாழ்வது என்பது நரகத்தில் வாழ்வதற்கு சமமானது.